கவிதாக்கு இத மாதிரி தெரிஞ்சதெல்லாம் உண்மையாவே நடந்திருக்கு. இப்பவும் அதே மாதிரி ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அது பயப்பட வேண்டிய சமாச்சாரம் தான். ஆனா பணம் கொடுக்கறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. மாமா, இது ரெண்டுத்துக்குமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு கவிதாவோட உள்ளுணர்வு சொல்லிருக்கு மாமா. எனக்கும் ஏதோ இது கடவுள் காட்டுற அறிகுறின்னு தான் தோணுது. நீ சொல்றதும் சரிதான்டா. காரணம் இல்லாம அவளுக்கு அப்படி தோணணும்னு அவசியம் இல்ல. இருக்கும் இருக்காதுன்னு வாதம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா நம்ம என்னடா பண்றது? மாமா, எப்படியாவது பணத்தை கொடுக்க விடாம பண்ணுங்க மாமா. அத நீங்க தான் செய்யணும் மாமா. ப்ளீஸ் மாமா. டேய், அது எப்படிடா முடியும்? பணம் கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டாங்களே. இதெல்லாம் அப்படியே நடராஜ் மாமனார் கிட்ட சொன்னா நம்புவாரா? அவந்திகாக்கு தெரிஞ்சா அவங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்கறத தடுக்கிறதுக்காக நீயும் கவிதாவும் பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவ ஆடுவாள. சம்பந்திங்களுக்குள்ள பெரிய மனஸ்தாபம் வந்துரும்டா. அது பாயிண்ட். இல்ல மாமா, அதுக்கு பயந்தா நாம கடனாளி ஆயிடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா. சரிதான்டா, ஆனா எனக்கும் கொஞ்சம் பதட்டமா தான்டா இருக்கு. ப்ளீஸ் மாமா. சரிடா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சரி, கிளம்பு. சரிடா, நீ பார்த்து பத்திரமா போ. சரிங்க மாமா, வரேன். சரி. உள்ள பேசுனதெல்லாம் கேட்டல்ல? அத்தை, உங்களுக்கு எழுத்து மாறாம திருப்பி சொல்லவா? ஆமா, கிழிச்ச. இத பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. விநாயக ஐயா கிட்ட இந்த விஷயத்த உடனே சொல்லணும். நான் இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளில போக முடியாது. நீ என்ன பண்றன்னா, நீ உடனே போய் இந்த மாதிரி நீங்க கேட்டதெல்லாம் சொல்லிட்டு வந்துரு. என்ன? இங்க பாரு, இவன் வந்தா அவன் போனா அப்படின்னு நீட்டி முழங்காம ரத்தன சுருக்கமா சொல்லிட்டு வரணும். புரியுதா? அத்தை அனுப்புனாங்க. கிருஷ்ண மேல லாரி மோதுற மாதிரி கவிதாவுக்கு பிரம்ம வந்திருக்கு. நீங்க கிருஷ்ணனை கொல்லணும்னு போட்ட திட்டம் சக்சஸ் ஆகிறதுக்கு இது நல்ல சகுனம். சம்பந்திக்கு பணம் கொடுக்கறத விளங்கா வேலுமணி ஐயாவை தடுக்க போறாரு. இதுக்கு ஏதாவது செய்யணும். இவ்வளவுதான் விஷயம்னு சொல்லிட்டு வந்துரு. புரியுதா? குடுக்குடுன்னு ஓடி போய் சொல்லிட்டு வா பாக்கலாம். ஓகே ஓகே. அத்தை, விநாயக வீட்டுக்கு தானே போனோம். லூசாயா நீ? இவ்வளவு நேரம் என்ன சொன்ன? போயா போய் தொலை. ஓகே ஓகே. ஏய் நந்தினி, எங்கடா ஆளை காணுமேன்னு பார்த்தேன். இங்கேயா இருக்க? நான் தான் யாருக்கும் வேண்டாதவளாயிட்டேனே. நான் எங்க இருந்தா யாருக்கு என்ன? என்னாச்சுடி? உனக்கு போட்டியா வந்தவ நானும் தான் பிரபாவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாளா, இல்ல பிரபா தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானா? அவளை ஏதோ சொல்ல முடியாது. நான் சொன்னதை கேட்டு அவ எனக்காக தூதெல்லாம் போனா. ஆனா சார் தான் பெரிய புல்டாக் மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன சொன்னானா? நந்தினி கிட்ட நான் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன், சாரின்னு சொல்லிட்டானா. அவ்வளவுதானே சொன்னா? அதுக்கு ஏன் இப்படி அப்செட் ஆவற? என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிருக்கான். அதுக்கு நான் சந்தோஷமா பட முடியும்? இல்லன்னு சொல்ற வரைக்கும் இருக்குன்னு தாண்டி அர்த்தம். என்னடி பாக்குற? அவன் ஃப்ரெண்டா பழகுறன்னு தானே சொன்னா. நந்தினிய எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலல்ல. அவன் நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லலல்ல. அப்புறம் என்ன? இன்னும் உனக்கு வாய்ப்பு இருக்குடி. எப்படிக்கா எல்லாத்தையுமே உன்னால பாசிட்டிவா பார்க்க முடியுது? ஓட்டப்பந்தயத்துல ஓடும்போது கடைசி ரவுண்ட்ல கோட்டை தாண்டி முதலாவதா வந்தா போதுண்டி. அது வரைக்கும் எத்தனாவதா வேணும்னாலும் வரலாம். ஐயோ, நாம இத்தனை பேருக்கு பின்னாடி போறோமே நினைச்சா தோத்து போயிடுவோம். இவங்களையெல்லாம் எப்படி முந்தி முதல்ல வர்றதுன்னு யோசிக்கணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். அக்கா, கிரேட் கண்ணி. உன்கிட்ட பேசினாலே நினைக்கிறது நடந்துரும்னு நம்பிக்கை வந்துருதுக்கா. நீ நினைக்கிறது நடந்தா தாண்டி நான் நினைக்கிறது நடக்கும். அக்கா, இது என்னது புரியலையே? ஆமாண்டி, ஒவ்வொன்னுத்துக்கும் உனக்கு விளக்க சொல்லி எனக்கு மாளலடி.
எங்க நந்தினி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். இப்ப சொல்லு, நீ நினைக்கிறது நடந்தா தானே நாங்க நினைக்கிறது நடக்கும். ஆமா சரிதான்க்கா. ஆனா நான் நினைக்கிறது எப்படிக்கா நடக்கும்? பிளக் பாயிண்ட்ல சார்ஜ் ஏறலன்னா மெயின் போர்ட்ல சார்ஜ் போட வேண்டியது தானே. புரியலையே. பிரபா அம்மா புள்ள, அம்மா சொல்றத மீறவே மாட்டான். நீ எப்படியாவது அடிக்கடி உமாவை பார்த்து பேசணும். நந்தினி தான் என் மருமகன்னு அந்த உமா நினைக்கிற அளவுக்கு அவகிட்ட நீ நல்ல பேர் எடுக்கணும். அவ்வளவுதான். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேத்துனா தனனா. நந்தினி தான் என் மருமகன்னு அத்தையை நான் சொல்ல வைக்கிறேன்க்கா. உமாவை அத்தைன்னு சொல்றதோட நிறுத்திக்க. நாளைக்கு இன்ஸ்டிடியூட்ல பிரபாவை அத்தான்னு சொல்லி தொலைச்சிடாத. அவன்கிட்ட இனிமே நான் ஏன் பேச போறேன்? இனிமே நான் என் அத்தைக்கிட்டயே பேசிக்கிறேன். சரி சரி, நீ இப்படியே கொஞ்ச நேரம் கனவு கண்டுட்டு நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன், வந்து சாப்பிடு. அக்கா, இந்த விஷயம் பெரியப்பாக்கு தெரியாம பாத்துக்கோக்கா. அதெல்லாம் அவருக்கு அக்கா எப்பவும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். அது வரைக்கும் மூச்சு விடாத. நான் வரட்டுமா? சரிக்கா. கீதா, அப்பா என்ன சொல்ற நந்தினி? அவ உமா வீட்டுக்கு மருமகளா போறத பத்தி கனவு கண்டுட்டு இருக்காப்பா. அங்க போனாலும் நாம சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற பொம்மை மாதிரி அவளை தயார்படுத்து. அப்படிதான்ப்பா இருக்கா. யாருன்னு போய் பாரு. சரிப்பா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. ஐயா இருக்காங்களா? அத்தை ஒரு மேட்டர் சொல்லி அனுப்பிச்சாங்க. இருக்காரு, வாங்க. கையில கம்பு வேற வச்சிருக்காரு. இன்னைக்கு செத்தடா சம்பு. ஐயா வணக்கம் ஐயா. என்ன விஷயம்? அத்தை பக்கத்துல இல்லையா? அதான் உங்களை பார்த்தோன்னே கை கால்லாம் நடுக்குது. வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்ப. என்ன சொல்றாங்க ஐயா? சொல்றேன். நம்ம உமாவோட மருமக கவிதா இருக்காங்கல்ல, அவளுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு கனவு வந்துருச்சா. கிருஷ்ண மேல லாரி மோதிர மாதிரி கனவு வந்துச்சான். அது கனவு இல்லையா, இல்லூஷன். நம்மளுக்கு எப்படி வசதி அப்படி சொல்லிக்க வேண்டியது தானே. நிஜமா நடக்காததெல்லாம் கனவு தானே சொல்லணும். கீதா, அவனுக்கு டியூஷன் எடுக்கிறதா நம்ம வேலை. சும்மாரு, விவரமா சொல்லு. ஐயா ஐயா பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கான அறிகுறி தான் அத்தை சொல்லிட்டு வர சொன்னாங்க. வேற வேற கிருஷ்ண ஒரு சம்பந்திக்கு ஏதோ பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறாராம். அத எங்க ஐயாவும் மாமா எப்படியாவது தடுக்கணும்னு பாக்குறாரு. அவர் அப்படி செய்யறதுனால உங்க திட்டத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே. இல்ல ஐயாவும் மாமாவுக்கு ஏதாவது சூனிய வைக்கணுமான்னு அத்தை கேட்டுட்டு வர சொன்னாங்க. அத்தை கட்டிக்க. ஐயாவும் செய்யறது எதையும் தடுக்க வேணான்னு சொல்லு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சரி. அப்ப வரங்க. இந்தா ஐயா. எனக்கா? ஐயோ ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. வரங்க வரங்க ஐயா. ஐயோ அப்போ கிருஷ்ணனுக்கு ஏமனா லாரியில் அனுப்பணுமா? அனுப்பிட வேண்டியதுதான். குட் மார்னிங் பிரபா. மார்னிங். என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல, அப்படியே சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பிரபா, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணவும் வேண்டாம். எப்பவும் மாதிரி பேசலாம், பழகலாம். தேங்க்ஸ்.
சரி, நான் கிளாஸ்க்கு போறேன் பிரபா. ம் சரி. நந்தினியை பார்த்தா மட்டும் எனக்கு சீண்டனும் போலவே இருக்குடா. தல வேணாம் தல, அங்க உட்காந்துருக்கான்ல பிரபா, அவனோட சொந்தக்காரியாவ, வீணா பிரச்சனை வேணாம். ஏன்டா ஆனந்த், இது வரைக்கும் காலேஜ்ல படிச்சிருக்கல? ஆமாம் தல. பொண்ணுங்களை கலாச்சிருக்கியா? இல்ல தல. இப்ப பாரு. ஹலோ வெள்ளக்கத்திரி, என்ன தனியா நடந்து போயிட்டு இருக்க? வேண்டாம், என்கிட்ட உன் ஆனந்த் விளையாட்டு நம்ம பையன் கான்வென்ட் மாதிரி ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு வந்தவன். பொண்ணுங்களை கலாய்க்கிறத நேர்ல பார்த்தது இல்லையா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். தோடா, நம்ம கலாய்க்கலான்னு பார்த்தா நம்ம கிட்டே சீருது. என்ன பாப்பா வெள்ளக்கத்திரி? என்னடா? சொல்லு. என்ன பிரச்சனை? நீங்க தான் பிரதர் பிரச்சனை. போய் உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா? நந்தினி, ஒரு எரும மாடு 800 மீட்டர் ரேஸ்ல ஓடுது, அதுவும் முட்டி போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி ஓடி காட்டு. என்ன நந்தினி, வா. ஏய், என்ன ரவுடித்தனம் பண்றியா? ஆமா. மன்னிப்பு கேளுடா. கேட்க முடியாது. என்னடா பண்ணுவ? நான் மன்னிப்பு கேட்கணுமா? கேட்டுக்கங்கடா. நான் யார் தெரியுமா? ஏய், நீ யாரா வேணா இருந்துட்டு போ. மன்னிப்பு கேளுடா. கேட்க முடியாது. எங்க அப்பா ஒரு எம்எல்ஏ. எம்எல்ஏவோட வேலை என்ன தெரியுமா? பொதுமக்களை காப்பாத்துறது. இந்த மாதிரி பெத்த புள்ளியோட பொறுக்கித்தனத்துக்கு சப்போர்ட் பண்றதுல மன்னிப்பு கேட்பியா? பேசிட்டு இருக்க தொலைச்சிடும். மன்னிப்பு கேளுடா. கேட்க முடியாது. என்னடா பண்ணுவ? கேளுங்கறல்ல. ரொம்ப பேசிட்டு இருக்க. ஏய், சொல்லிட்டே இருக்க, கேட்க மாட்டேங்கற. ஏய், அவன் சப்போர்ட்டா? கையடா. ஏய், போத வாங்க. கையடா. ஏய், என்னடா பண்ணுவ? நீங்க நானா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கை வச்சா வேண்டாம் உனக்கு. சதிக்க மாட்டேன்டா. யாரும் சொல்லி எம்எல்ஏ கேட்கிற? அவனை உன்னை பொழந்துடா. இருடா வர. டேய் விடா. விடுடா. டேய் விடுடா சொல்றல. விடுடா. எல்லாரும் போங்கடா. ஏய் ஏய், என்னடா பார்த்து நிக்கிறீங்க? அடிங்கடா அவள. அடிங்கடா. என்ன என்ன ஏய் வந்துடா. வந்துடா. வாடா போலாம். இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க அவ்வளவுதான். ஐயோ பிரபா, பிரபா, ஐயோ அத்தா, கை தூக்கி பிடி. கச்சிஃப் இருக்கா? நந்தினி போய் ஆட்டோ கூட்டிட்டு வா. போ. சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம் குடு. பி கேர்ஃபுல். வேடிக்கை பாக்குறீங்களா எல்லாரும்? சீ, சீக்கிரம் வா. குட் மார்னிங் டா ஐயாவோ. டேய், இதோ இந்த 1552 வண்டியை உடனே எஃப்சிக்கு அனுப்பு. எஃப்சிக்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஓ அப்படியா? சரி, நம்ம கோதாவரி அண்ட் கோலேருந்து நாசிக்கு ஒரு சரக்கு அனுப்பிச்சோம்ல, அது இன்னும் டெலிவரி ஆகலையா? அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உடனே டெலிவரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்றா. பண்ணிடலாம். என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே மசமசன்னு நின்னுட்டு இருக்க? போடா போய் வேலை பாடுறா. போ. ஒன்னதாண்டா, போடா போய் வேலை பாரு. என்னடா உக்காந்துட்ட? என்ன ஏதோ பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். விஷயமா? என்னது? ஓ, விஷயம் ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கு. மேட்ல ஏறுற லாரி மாதிரி சொல்றதுக்கு ரொம்ப திணற. சொல்லு. இல்லடா, நேத்து ராத்திரி திலீபன் என் வீட்டுக்கு வந்திருந்தான். டேய், நான் சொல்றதை கேட்டு நீ பதட்டப்படாத. கவிதாவுக்கு அதே மாதிரி மறுபடியும் பிரம்ம வருதாண்டா. என்ன சொல்ற? ஆமாண்டா. தீபம் அணையிற மாதிரி, உமா மயங்கி விழுற மாதிரி,
அப்புறம் நீ நடந்து போகும்போது ஒரு லாரி வந்து மோதுற மாதிரி தெரியுதாண்டா. இந்த விஷயத்தை திலீப் உமா கிட்ட சொல்லிட்டானா? இல்ல 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 சொல்லலையா. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் என்கிட்ட வந்தான். சரிடா, இதை நான் உங்க அப்பா கிட்ட பக்குவமா சொல்லிக்கிறேன்னு சொல்லித்தான் நான் அவனை அனுப்பிச்சு வச்சேன். கழுத்துல விழ வேண்டிய அருவா குறிமாறி போச்சே தவிர கவிதாவுக்கு வந்த கனவு அப்படியே பழிச்சது இல்ல. டேய், நீ ஒன்னும் பயந்துடாதடா. உசுருக்கு ஆபத்து வர எல்லா நேரத்திலயும் கடவுள் உன்னை காப்பாத்தி இருக்காரு. நல்லா யோசிச்சு பாரு. கோயில்ல தப்பிச்ச, திருவள்ளூர் போகும்போதும் தப்பிச்ச. இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உன் உசுருக்கு ஆபத்தே வராதுடா. நாம் பயப்படுறது இருக்கட்டும்டா. ஆனா உமாவுக்கு இது தெரிஞ்சா அவ தாங்க மாட்டாளே. திலீபன் தெளிவாதான்டா இருக்கான். அவங்க யாரும் உமா கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா கவிதாவுக்கு இப்படி அடிக்கடி கனவு வரத நாம எப்படி எடுத்துக்கிறது? கடவுள் உன் மேல கரிசனத்தோட இருக்காருன்னு நினைச்சுக்கோ. யார் மேலேயாவது அக்கறையா இருந்தா தானே பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கடவுள் இந்த இடத்துல இந்த நேரத்துல உன்னை பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்றானோ என்னமோ. சரி, நமக்கு என்னன்னே புரியாத விஷயத்தை பத்தி என்னத்தை ஆராய முடியும்? எதுவா இருந்தாலும் வரட்டும், பாத்துக்கோ. சார் குட் மார்னிங் சார். பேங்க் வேலை இருக்கா சார்? சிவராமன், நடராஜ் வடபழனி பிரான்ச்ல இருக்கான். சரிங்க சார். சம்மந்தி கொடுக்க வேண்டிய டிடி ரெடியா இருக்கான். சரிங்க, உடனே போய் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சார். சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சார். சம்மந்தி. சரிங்க சார், நான் டிடி வாங்கிட்டு உடனே வந்துடுறேன் சார். சரி வாங்க. சொல்லி முடிச்சிட்டல, ஏன் இன்னும் இங்கேயே உட்காந்துருக்க? போ. இல்ல கிருஷ்ணா, நீ தப்பா எடுத்துக்காத. என்னடா? சம்மந்தி வீட்டுக்கு பணம் கொடுக்க வேணாண்டா. ஏண்டா? பிரம்மையில வந்த சம்பவத்துக்கும் சம்மந்தி வீட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு கவிதாக்கு தோணுதாண்டா. திலீபனுக்கும் அந்த பயம் இருக்கு. எனக்கும் அப்படிதாண்டா தோணுது. டேய், என் மேல லாரி மோதுற மாதிரி கனவு தானே வந்துச்சு. ரோட்ல நடக்காத, லாரி பக்கத்துல போகாதேன்னு சொல்லு, அது நியாயம். அதை விட்டுட்டு வாக்கு கொடுத்த பணத்தை கொடுக்காதேன்னு சொல்றியே, என்னடாச்சு உனக்கு? சாமி அடி குறி சொல்ற மாதிரி கவிதாக்கு ஏதோ பவர் இருக்குது நமக்கே தெரியும். ஏதோ அவ மனசுல தோணிதான் அவ வேணான்றா. அதை ஏன்டா நாம மீறணும்? விளையாடுறியா? கொடுக்கற இன்னும் வாக்கு கொடுத்த பணம் இப்ப எக்காரணத்தை கொண்டும் அதை மாத்த முடியாது. டேய், இப்போ இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு உன் சம்பந்திக்கு என்னடா கட்டாயம் இருக்கு? இதை செய்யாம விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பணத்தை வச்சு வேற ஏதாவது பிசினஸ் செய்யட்டும். தலையா போயிட போகுது. நீ இப்ப எங்கிட்ட பேசுறத நான் அவங்க கிட்ட பேச முடியுமா? உன் சம்பந்திக்கு சம்பந்தம் இல்லாத இப்படி ஒரு பிசினஸ் மேல எப்படி நாட்டம் வந்ததுன்னு நான் விசாரிச்சு பார்த்தேன். சேர்மதுரன் ஒருத்தன் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கான். அவன் நல்லவன் இல்லடா. ஏதாவது சொல்லி என் மனசை கலைக்க பார்க்காத. நீ சொல்றத கேட்டு நான் பணத்தை தர முடியாதுன்னு சம்பந்தி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் எப்படி அவர் மூஞ்சியில முடிக்க முடியும்? ஏற்கனவே அவந்திகா நான் கடைசி நேரத்துல பணம் இல்லைன்னு சொல்லிடுவேணும்னு பயந்துகிட்டு இருக்கா. இப்ப நீ சொல்ற மாதிரி பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, வீட்டையே நரகமாக்கிடுவாடா. நடராஜுக்கும் நிம்மதி இருக்காது. டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. இதனால உசுருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு இப்பதானடா நீ சொன்ன. அப்புறம் நீ எதுக்கு பயப்படுற? கிருஷ்ணா, கிளம்பு. சீக்கிரமா பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோதாவரி ஆபீஸுக்கும் போயிட்டு வா. நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன். டேய், என்னடா? ஐயோ, சிவராம வந்த உடனே அந்த டிராஃப்ட் எடுத்துக்கிட்டு சம்பந்தி வீட்டுக்கு பணம் கொடுக்க போறேன். அதுதான்டா நான் சொன்னேன். போ, எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. போ. வரேன்டா.